ஹாய் மக்களே, என்னங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்ப்போமா? வாங்க. நான்வெஜ்ஜா? மினி நான் குட்டி நான் அது அடிப்பொலியா இருக்கு. என்ன முட்டை மாஸ். மாஸ் இதோட வந்து லாங் வீடியோ எடுத்திருக்கீங்க. இதோட கண்டினியூ ஆகும். ஓகே, இது என்னது? அது எஸ்டர்டே கறி குழம்பு. இது இது வந்து குஸ்கா. குஸ்கா பிரியாணி அடத்தம்பா. அது சாதாரண ஒயிட் ரைஸ். அவ்வளவுதான். மாஸ் தானே ஸ்பெஷல். முட்டை மாஸ். ரசம் இல்ல, காலி. காரமா இருக்கா? சரி, லாங் வீடியோ போட்டு இப்போ கண்டினியூஸ் அப்படியே போட்டு வச்சீங்களா? ஆமா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். குஸ்காவுக்கு இந்த முட்டை மாசா போட்டு ஒரு அடி அடிச்சோம்னா நல்லா அருமையா இருக்கும். கரெக்ட். செய்ய என்ன செய்யற சொல்லிட்டு செய்யுங்க. முட்டை மாஸ். முட்டை மாஸ். முட்டை மாஸ். என்ன பண்ணு சொல்லிட்டு பண்ணுங்க. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கப்படும். முட்டை மாஸ் தான் செய்யணுமா? இதுல ஒண்ணு இருக்கு, புரிக்காம எதுவுமே போடல. நம்ம கல்லுப்பு போடுவா, வதக்க உப்பு போடும், வதங்க கொஞ்சம். திருச்சி செய்யுங்க. ஆனா இல்ல கறி குருமாலாம் ஊத்துவாங்களா? கறி குருமா இருக்கா? முட்டை மாசுல இல்லப்பா, கறி குருமா இல்ல, சும்மா தேங்காவும் சோம்பு அரைச்சி ஊத்துறேன். அது இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு கரண்டியா? ஒரு கரண்டி போடுங்க. அரை போடுங்க போதும். கத்தி போட்டீங்களா? அதான் நல்லா. அது என்னம்மா அரைச்சிட்டியா? அரைச்சாச்சு. காமிங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சோம்பா வேற அவ்வளவுதாங்க. எத்தனை முட்டை செய்யலாம் போடணும்? உங்களுக்கு 2, எனக்கு 2. மாமா 5 முட்டை போடணும். அவுச்சி வெட்டியாச்சு. கொஞ்சம் எடுத்துக்குவா. வதங்கிருச்சா? வதங்குது. என்னது இது? மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். எண்ணெய் லைட்டா ஊத்துங்க. எதுங்க திட்டுறீங்க? எது திட்டுறா? முட்டை எடுத்து 2 துண்டு வாயில கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடா செய்வேன். எடுக்கலாமா? ஒரு முட்டை குடிச்சிட்டா அப்புறம் இன்னும் சாப்பாடு தொட்டுக்க வேணாமா? என்ன பண்றீங்க? தேங்காய் சோம்பு பேஸ்ட். கறி குருமா ஊத்துனா நல்லா இருக்கும் தெரியுமா? முட்டை மாஸ். ஆமா ஆமா, கறி குழம்பு தான் இருக்கே, கொஞ்சம் ஊத்திருக்கலாம், சூப்பரா இருக்கும். என்ன பாப்போம்? மிளகு ஜீரகம் போடுங்க. கொஞ்சம் காட்டமா. கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் ஊத்துமா. கறி குழம்பு கொஞ்சோண்டு ஊத்திட்டோம்னா சூப்பர் மாஸ் ரெடி. ஆமா. எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? நல்லா கொதிச்சிச்சோமா? இன்னும் கொதிக்கணுமா? போடுங்க போடுங்க முட்டைய. குழம்பு ஊத்தல. நேத்து செஞ்ச கறி குழம்பு கொஞ்சோண்டு ஊத்திக்க வேண்டியதான் அதுல. பேஸ்ட் சூடு பண்ணிக்கணும். அவ்வளவுதான், மாஸ் ரெடி. அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் அது மாதிரி வேணும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு வேலையை. சூப்பர், வெரி குட், வெரி வெல் டன், தேங்க்யூ.